ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக். என்னோட பேர் நண்டா. நீங்கள் பார்த்துன்னு ஸ்பேஸ் டெக் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் அப்ளையன்ஸ். ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிகா சிம்னி. ஸோ என்ன பிரச்சனை ஆகிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கிச்சனில் நிறைய புகை வர ஆரம்பிச்சிது. எண்ணெயும் செல்ஃப் மேலே ரூஃப் மேலே ஃபுல்லாக எண்ணெயாக ஆரம்பிச்சிது. பாத்திரம் ஃபுல்லாக எண்ணெயாக இருந்தது. ஸோ அதுக்காகவே எக்ஸ்ட்ராவாக கழுவ வேண்டிய அவசியம் இருந்தது. எக்ஸாஸ்ட் ஃபேன் அதுவும் நல்லா தான் இருந்தது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இறுக்கமாக இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு என்ன தேவைன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் தேவை. இதை வாங்கி வைக்கிறது அவசியமாச்சு. எனக்கும் இந்த ப்ராடக்டை பற்றி முன்னாடி எந்த விதமான ஒப்பீனியும் இல்லை. ஃபஸ்ட் டைமே வாங்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லி என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் அன்பாக்சிங்கை பார்த்துன்னு வந்துடுங்க. அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ இந்த ப்ராடக்ட் பற்றி. இந்த ப்ராடக்ட்டுக்கும் நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட் ஃபேன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரூம் ஃபுல்லாக இருக்க புகையை ஒரு இடத்துல இருந்து மட்டும்தான் சக் பண்ணி வெளில அனுப்போம். அதே இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே புகை வர்றதுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல இருந்து ஹை ப்ரெஷரில் எல்லாத்தையும் சக் பண்ணிவிட்டு ஆயிலும் சரி, அதே சமயம் பார்த்தீங்கன்னா புகையும் சரி எல்லாத்தையுமே சக் பண்ணும். ஹை ப்ரெஷரில் சக் பண்ணுறதுனால ஒரு புகை கூட சதறாது வெளில. சக் பண்ணிவிட்டு ஒரு பைப் இருக்கும், அலுமினியம் பைப் கொடுத்துருப்பாங்க. அது வழியாக அப்படியே அழகாக வெளில அனுப்பிடும். அதுதான் இந்த ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். சிம்னின்ற கான்செப்ட் அதுதான். வாங்க அன்பாக்சிங் பார்த்துன்னு வருவோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராடக்டோட ஃபுல் ரிவ்யூக்கு வரலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 25,000 போட்டிருக்காங்க. பட் ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13,200 கிட்ட வரும். அமேசான் ஆஃபர்லனால நான் ஒரு 13,000 வாங்கியிருந்தேன். நம்ம இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மேலே இருக்க சீலை கட் பண்ணுறேன். டெலிவரி எனக்கு ஒரு 1 வீக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 1 வீக்குள்ளே டெலிவரி பண்ணாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே ஃப்ரண்ட்டில் நமக்கு 2 விஷயம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், ஒரு சில ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த எலிகா ப்ராடக்டை மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மவுண்டிங் இது கொடுத்துருக்காங்க, ட்ரே. அதுதான் இந்த மவுண்டிங் ட்ரே கீழே இருக்கிறது. ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல மாட்டி வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல ட்ரில் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்டிக்கர் இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அது போக யூசர் மேனுவலும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 5 வருஷம் வாரண்டியோடு வருது மோட்டருக்கு. 1 வருஷம் ப்ராடக்ட் வாரண்ட்டி வருது, ஓவரால் ப்ராடக்ட் வாரண்ட்டி. இது பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கலெக்டர் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரே. இதுதான் இந்த ஆயில் கலெக்டர் ட்ரே. இதுதான் மேலே இருக்கிறத எடுத்துட்டா நமக்கு ஃப்ரீ கிட் ஒன்று வருது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அலுமினியம் டியூப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே ஸ்க்ரூஸு, அதுக்கப்புறம் ஹோல்டர் ஒன்று இருக்கும். அது போக மேலே ஒரு கேப்பும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மேபி இது சப்போஸ் இதோட ப்ராடக்டோட உங்களுக்கு வரலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவராலாக 1,200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இது உங்கள் கூட வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 400 இல்லை 500 எலிகா சர்வீஸ் டீம் கொடுத்தாலே போதும். இதுதான் ப்ராடக்ட். கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மேலே மெட்டல் இருக்குது. அலுமினியம் நினைக்கிறேன், சரியாக தெரில. பார்க்க ரொம்பவே லுக்காக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நான் குக் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எந்த அளவு சக் பண்ணுது ஏர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். நமக்கு டச் கண்ட்ரோல் இருக்குது. எல்இடி ஆன் பண்ணியிருக்கேன். சவுண்ட் ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் சரி நமக்கு நாய்ஸ் வருது. ஃபீட்பேக் இருக்குது. கரண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் உங்களுக்கு லைட் எதுவும் இல்லைன்னா இந்த லைட்டே நல்லாவே பிரைட்டாக இருக்குன்னு சொல்லலாம். சமைக்கிறதுக்கு போதுமான அளவு வெளிச்சம் தாராளமாக இருக்குது.
ஸோ இப்போ நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் மேகியும் செய்கிறேன். ஸோ சாப்பிட்றதுக்காக செஞ்சுன்னு இருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஈரமாக தான் இருக்குது. எடுத்து போடும்போது புகை நிறையா வருது. ஸோ உங்களுக்கு நேரில் பார்க்க சொல்ல நிறைய புகை வருது. அது எப்படி அப்சர்வ் ஆகி போகுதுன்னு தெரியுது. பட் ஃபோன் கேமரானால் என்னால் கேப்சர் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ புகை உங்களால் காட்ட முடியும்னு நினைக்குமோ அவ்வளோ புகை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது மேக்ஸிமம் ஸ்பீடில் இருக்குது. ஸோ சக்கிங்காக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். புகை போகிறது மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இந்த பேப்பர் வச்சு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ பவர்ஃபுல்லான சக்கிங் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேபி இப்போது ஒரு சில புகை வந்தது. பட் இது ஜஸ்ட்டு நீராவி தான். ஸோ அந்தளவு புகைன்னு சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சு பார்த்தா புகை வருது. ஸோ எலிக்கா ப்ராடக்ட் அந்த சிம்லி முன்னாடி வச்சோன்னா புகை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக அது சக் பண்ணிடுது புகையை. ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. சரி, இப்போ நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்ப்போம். ப்ராடக்ட்டும் பார்த்துருப்பீங்க. நான் ஏதோ சும்மா ட்ரை பண்ணி சமைச்ச போது புகை வந்ததா இல்லை என் கேமராவில் கேப்சர் ஆச்சான்னு தெரியல. ஃபோன் கேமரா தான் Redmi Note 5 Pro தான் யூஸ் பண்ணிட்டேன். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில இதுதான் பண்ணேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதோட நல்ல விஷயங்கள், இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்லாம் இருந்தது, எலிக்காவோட சர்வீஸ் எப்படி இருந்தது, ஸோ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ 13,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ வந்த உடனே அவங்க பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது 11 மணிக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கெலாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துன்னு போயிட்டாங்க. ஸோ சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க என்னென்னலாம் சொல்லிட்டு. அதில் மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதாவது 3 பட்டன்ஸ்ன்னு சொல்லலாம். 3 பட்டன்ஸில் ஃபஸ்ட்டு பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீடியமான புகை வரது. இப்போ எக்ஸாம்பிள் தோசை சுடுறீங்க, பட் அது மாதிரி இதில் புகை எதுவும் பெருசாக வராது, சின்னதாக வரதுனால நீங்கள் 1 யூஸ் பண்ணிக்கலாம். 2 சப்பாத்தி சுடும்போது அது மாதிரி நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக 2ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 3வது ஆப்ஷன் மேக்ஸிமம் ஸ்பீட். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் அப்போது நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கறி ஏதாவது சமைக்கிறதா இருந்தால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கஷாயம், இந்த எண்ணெய்லாம் சில பேருக்கு மூட்டு வலிக்கு இதெல்லாம் வீட்டிலே காய்ச்சுவீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் புகை எக்கச்சக்கமாக வரும். ஸோ அதுக்கு அந்த 3வது ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஃபீச்சர் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் ஸோ நிறைய புகை வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா புகை சில சமயம் அங்கேயே தங்கத்துக்கான சான்ஸ் கண்டிப்பாக அங்கே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரைட் ஹேண்டை ஸோ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா 3 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் டைமர் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக 3 நிமிஷம் டைமர் இல்லை 10 நிமிஷம் முடிஞ்சுன்னு அதுவே ஆஃப் ஆகிக்கும். அது ஒரு நல்ல ஃபீச்சராக எனக்கு பட்டது. ஸோ அது போக இந்த டச் கண்ட்ரோல் நம்ம பட்டன் ஒன்றும் ஹார்ட்வேர் பட்டன் எதுவும் கொடுக்கல. ஸோ டச்சு தான். ஸோ டச் பண்ணும்போது நமக்கு ஆடியோ ஃபீட்பேக்கோடு வரும். ஒரு சவுண்டு தான் வரும். நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணோம் அப்படிலாம் வராது. ஒரு ஆடியோ ஃபீட்பேக் கண்டிப்பாக இருக்கும். ஆன் பண்ணும்போது தான் அதேமாரி நமக்கு ஒரு சவுண்டு வரும். அதேமாதிரி மோஷன் கண்ட்ரோல். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஸ்வைப் பண்ணோன்னா கண்டினியூஸாக பண்ணோன்னா மோட்ஸ் மாறும். நீங்கள் டச் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 10 தடவையில் கண்டிப்பாக 9 தடவை கிட்ட எனக்கு டச் கண்ட்ரோல், அதாவது ஸ்வைப் கண்ட்ரோல் வேலை செஞ்சதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதே சமயம் நமக்கு எல்லாத்துலேயுமே எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ லைட் எரியுது. அதாவது 1 ப்ரெஸ் பண்ணும்போது, அதாவது நைட் நேரத்தில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் யூஸ் ஆகும். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம 1 தான் ப்ரெஸ் பண்ணிக்கோ, டிஸ்பிளேலையும் தெரியும். அதே சமயம் நமக்கு லைட்டும் 1ன்ற ஒரு சின்ன டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க, அங்கேயும் நமக்கு லைட் எரியும். ஸோ அது போக நமக்கு பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ
அதுவும் இருக்குது நமக்கு. ஸோ ஆட்டோ க்ளீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ க்ளீன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆயிலெலாம் நிறையா கலெக்ட் பண்ணும். ஆல்ரெடி ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க ஆயில் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஜென்ரலாக வரும்போது ஆயில் அதில் ஸ்டோர் ஆகிடும். சில சமயம் மீறி ஃபேனில் கண்டிப்பாக போகும். ஸோ 2 மாதத்துக்கு ஒரு தடவை அதை ஆன் பண்ண சொன்னாங்க. ஆன் பண்ணால் ஹீட் ஆகும். ஹீட் ஆகி ஃபேனில் இருக்க ஆயிலெலாம் அழகாக ஒரு டியூப் வழியாக அந்த ட்ரெயில் அழகாக கொட்டிடும். ஸோ அந்த ஃபீச்சரும் இதில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும் இந்த ஆயில் ட்ரே கலெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா, இதோட ஃபில்டர்லெஸ் டெக்னாலஜி. ஸோ ஃபில்டர்லெஸ் டெக்னாலஜினால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு டைமும் க்ளீனிங்க்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை எலிகா சர்வீஸ் டீமை கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நீங்களே அழகாக கழட்டி போட்டு ஜென்ரலாக விம் ஜெல் இதை மாதிரி இருக்கிறத க்ளீன் பண்ணாலே வேலை ஈஸியாக முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அது போக 2 LED லைட்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே பிரைட்டாகவே இருக்குது, நல்லாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் முக்கியமானது. ஸோ இதோட சக்ஷன் பவர் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் அந்த குக்கிங்கில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஸ்மோக்கை வச்சு காட்ட முடியலனால ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு உங்களுக்காக பண்ணி காமிச்சேன். ஆனால் பவர்ஃபுல்லான சக்கிங் டெக்னாலஜியில் இருக்குது. ஸோ 1200. ஸோ பார்த்தீங்கன்னா அதிகமான புகையை இந்த ப்ராடக்டால் சக் பண்ணி விளையாட முடியும். 1200ன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு சொல்லி நான் கீழே போடுறேன், மறந்துட்டேன். ஸோ கான்ஸ்ன்னு சொல்லும் போது இந்த ப்ராடக்ட்டில் என்ன விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம் இதோட ப்ரைஸிங் தான். ப்ரைஸிங் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹோம் டெக்கரேட்டிவ்னு அவங்க பாக்ஸில் கொட்ட எழுத்தில் போட்டிருக்காங்க. ஜென்ரலாகவே ஹோம் டெக்கரேட்டிவ்னாலே ஆட்டோமேட்டிக்காக காசு எகிரிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டெக்கரேட்டிவாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% ஸோ அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ பிளாக் தான், இது கம்ப்ளீட்டாக பிளாக் தான். அந்த கீழே இருக்க கிளாஸ் சில்வர் ஓட ஃபினிஷு ரொம்பவே நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு ஒரு கிச்சனே தனி லுக்கை கொடுத்துன்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு யாராவது டெக்கரேட்டிவ் கிச்சனை கூட டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் கிச்சனுக்கு எது சூட் ஆகுமோ இது பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் நெகட்டிவ்ஸ் எதுவும் இல்லை பெருசாக இல்லை சொல்கிறதுக்கு, பட் நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பர்னர் 3 பர்னர் வச்சிங்கனாலே 60 சென்டிமீட்டர் தாராளமாக போதும். 90 சென்டிமீட்டரில் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சக் பண்ணுற ட்ரே பெருசாகிறது இல்லை. ஸோ அந்த கூண்டு மாதிரி கொஞ்சம் பெருசாக குத்துருக்காங்க, அவ்வளோதான். பட் அந்த சக்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா அதே தான் 60 சென்டிமீட்டரில் வரைய அளவு தான் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டரில் ஒரு டூம் மாதிரி ஒரு இப்படி கரெக்டாக கவர் பண்ணிக்குது. ஸோ அதனால் அந்த சைடில் எங்கேயும் போகாமல் திருப்பி அந்த மெயின் ஃப்ரேமுக்கே வந்து அந்த சக்கிங் பவர் போகிறதுனால தான் இது. ஸோ இப்போ 90 சென்டிமீட்டர் போகிறதுனால உங்களுக்கு 1500 எக்ஸ்ட்ரா ஆகும். பட் 3 ஆனால் ரொம்பவே பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ராங் ப்ராடக்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2017 மாடல் சென்ட் பண்ணுறாங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2018. ஸோ எங்கள் கிச்சனுக்கு அது ரொம்பவே பெருசாக தெரியும். 90 சென்டிமீட்டர் தான். சென்டிமீட்டரில் என்னடா வித்தியாசம்னு சொல்லிட்டு பார்த்தா அது ரொம்பவே பெருசாக இருந்தது. பட் அதை நோட் பண்ணிக்கோங்க, மறந்து போய் 90 சென்டிமீட்டர் வாங்கிடாதீங்க. தாராளமாக உங்களுக்கு வந்து 60 சென்டிமீட்டரே போகும். 2 இல்லை 3 பர்னர் வச்சுருந்தீங்கனாலே அதுலேயே நம்ம 1200 ஸ்பீடு இருக்கிறதுனால நமக்கு வந்து தாராளமாக அதிகமான சக்கிங் பவரே கிடைக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நெகட்டிவ்னு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த 2 ஃபீச்சர் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். மேபி அது இல்லைனால நான் கான்சலில் சேர்த்துக்கிறேன். ஸோ என்னன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முதல்ல ப்ரைஸ் சொன்னீங்கன்னா, ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா LED வந்து எரியாது. கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா இந்த ப்ராடக்டே கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகிடும். ஆனால் பண்ண முடியாது. ஸோ பேட்ரி பேக்கப் எதுவுமே இதில் இல்லை. மேபி அட்லீஸ்ட் அவங்க இந்த மோட்டர் ரன் ஆகிறதுக்கு சக்சிங் பவர் கொடுக்காம, இந்த மோட்டர் ரன் ஆகிறதுக்கு பவர் கொடுக்காம இருந்திருக்கான். மேபி அந்த LED லைட் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இன்வெர்ட்டர் நிறைய பேர் வீட்டில் இல்லாமல் இருக்கலாம். மேபி அது இருந்திருந்ததுன்னா, இந்த பேட்ரி இருந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மேபி இருட்டில் சமைக்கிறவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். மேபி அவங்க எந்த ப்ராடக்ட்லையுமே அது மாதிரி இல்லை. எலிக்கால மட்டும் தான் நினச்சா எதுலேயுமே அந்த மாதிரி இல்லை. ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். LED லைட்ஸ் தான், லோ பவர் தான். அட்லீஸ்ட் ஒரு சின்ன பேட்டரி கொடுத்துருந்தாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக 2 மணி நேரம் வர மாதிரி இருந்ததுன்னா அதுக்குள்ளே எல்லோரும் சமைச்சு முடிச்சிடுவாங்க கரண்ட்டு போகிற நேரத்தில். ஸோ எனிவே அது கொடுக்கல. ஸோ ரெண்டாவது விஷயம், அதே மாதிரி சென்சார் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கேஸு பவர் இதெல்லாம் ஆஃப் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற வகையில் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம். சப்போஸ் கேஸ் லீக்கேஜ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரி, இல்லை இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும்.
பட் அந்த ஃபீச்சர் இன்க்ளூட் பண்ண முடியுமான்னு தெரியல இதில். பட் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அதனால் நான் உங்களுக்கு இதை சொன்னேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தாராளமாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். இதே ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.